السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 426. இந்த பாடத்தில் கிதாபுல் லிபாஸ் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய விஷயம் என்பது நபியின் தலைப்பாகை என்பதாக இருக்கின்றது. நபியுடைய அந்த தலையில் கட்டியிருக்கக்கூடிய தலைப்பாகை அது எப்படி இருந்தது, எப்படி அவர்கள் தலைப்பாகையில் கட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், எந்த நிறத்தில் அது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பதை நாம் அமைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 7வது ஹதீஸ், இன்னும் 755வது ஹதீஸ். وعن أبي سعيد عمرو بن حريث رضي الله عنه. அபூ சயீத் என்று சொல்லப்படக்கூடிய ஹுரைஸ் என்பவருடைய மகனான அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், கஅன்னி அந்துரு, நிச்சயமாக நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது போலவே இருக்கின்றது. இதா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது போலவே நான் இருக்கிறேன். வ அலைஹி, இன்னும் அவர்களின் மீது ஐமாமத்துன் சௌதாஉன், கருப்பு நிறமான தலைப்பாகை என்பது அவர்கள் மீது இருந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இப்பொழுது பார்ப்பது போலவே இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொன்னா, நம்ம அப்படியே நம்ம ஒரு விஷயத்தை மறக்க முடியாத ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம சொல்லுவோமா இல்லையா, எனக்கு இப்ப அதை பாக்குற மாதிரி இருக்கு, என் கண்ணுக்குள்ளேயே இந்த விஷயம் நிக்குது, என் நினைவுல இருந்து அது போவே இல்லை அப்படின்னு சொல்லுமா இல்லையா. அப்ப அதை மாதிரிதான் சொல்றாங்க இந்த சஹாபி. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலைப்பாட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன், அதான் இப்ப பாக்குற மாதிரி இருக்குது. அந்த அது அவ்வளவு அழகாக அவர்கள் தலப்பாக்கட்டு இருந்தார்கள் என்பதை சொல்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, அது அர்ஹா, திட்டமாக அவர்கள் தொங்க விட்டார்கள். தரஃபைஹா, அந்த தலப்பாகையினுடைய இரு ஓரங்களை அவர்கள் தொங்க விட்டார்கள். பைன கத்திஃபைஹி, தன்னுடைய இரு தோள்களுக்கு மத்தியில் அந்த தலப்பாவினுடைய இரு ஓரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக தொங்க விட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப தலப்பா தலையில கெட்டி இல்ல, கெட்டாம தன்னுடைய தோல்ல போட்டு இருக்கிறாங்க. அந்த ரெண்டு ஓரங்களையும் ஒவ்வொரு தோல்ல போட்டு நம்ம இருப்போமா இல்லையா, தலப்பா நம்ம சாதாரணமா இருக்கிற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு நிலையில் இருந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது கருப்பு நிற ஆடை அணிவது என்பது கூடுமாகும், அது ஆகுமாகப்பட்ட ஆடையாக இருக்கின்றது என்பதை விவரித்து தரும் பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலப்பாகை கட்டியிருந்தார்கள், கருப்பு நிற தலப்பா கட்டியிருந்தார்கள் என்று வருதா இல்லையா. அப்போ தலப்பா கட்டுதல் என்பது எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அது ஆகுமாகப்பட்ட காரியம் என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இதன் காரணமாக தான் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, வஃபி ரிவாயத்தின் லஹு, இன்னும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதபன் நாஸ, மக்களுக்கு அவர்கள் உரையாற்றினார்கள், அவர்கள் பயான் செய்து கொண்டார்கள். வ அலைஹி, இன்னும் அவர்களின் மீது ஐமாமத்துன் சௌதாஉ, கருப்பு நிறமான தலப்பாகை என்பது அவர்கள் மீது இருக்கும் நிலையில் மக்களுக்கு அவர்கள் உரையாற்றினார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அந்த ரிவாயத்தில் அப்படி இருக்கு. அப்ப உரையாற்றக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு நிற தலப்பா அவர்கள் போட்டிருந்தார்கள் என்பதை இந்த ஒரு வாயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப அடுத்தபடியாக பாருங்க,
8வது ஹதீஸ், இன்னும் 786வது ஹதீஸ். وعن عائشة رضي الله عنها, سيدتنا ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قالت, அவர்கள் சொன்னார்கள், குஃபின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃன் செய்யப்பட்டார்கள். ஃபீ ஸலாஸதி அஸ்வாபின் பீலின், வெண்மை நிறமான மூன்று ஆடைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃன் செய்யப்பட்டார்கள். அது எத்தகைய வெண்மை நிற ஆடை என்றால் சஹூலியத்தான, அதாவது சஹூலியத்துன்னு சொன்னா, சஹூல் என்ற ஒரு நாடு இருக்குது. அது எங்க இருக்குதுன்னு சொன்னா யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். அந்த ஊரு தலப்பாது, அந்த ஊரில் நெய்யப்பட்ட ஒரு தலப்பாவாக இருந்தது. மின் குர்சுஃபின், பருத்தியின் மூலமாக நெய்யப்பட்ட தலப்பா. அப்ப பருத்தியின் மூலமாக அந்த சஹூல் என்ற அந்த ஊரில் நெய்யப்பட்ட ஒரு துணி, அந்த வெண்மையின துணியால் மூன்று துணிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃன் செய்யப்பட்டார்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, லைஸ ஃபீஹா, இன்னும் அந்த துணியில் இல்லை, கமீசுன், ஆடை என்பதும் இல்லை, மேலாடை என்பதும் இல்லை, வலா இமாமத்துன், இன்னும் தலப்பாக என்பதும் இல்லை. அப்போ கஃனிடும் பொழுது மேலாடையும் தலப்பாவெல்லாம் ஒண்ணும் போடல, வெறும் அந்த மூன்று துணிகள், அந்த வெண்மை நிறமான அந்த சஹூல் என்ற ஊரில் நெய்யப்பட்ட அந்த பருத்தி ஆடை, அந்த ஆடை மட்டும்தான் இருக்கக்கூடியதாக இருந்தது என்பதை, அந்த நிலையில் தான் கஃன் செய்யப்பட்டார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சொல்றாங்க பாருங்க, அஸ்ஸஹூலியத்து, சஹூலியத் என்ற வார்த்தையாகிறது பிஃபத்ஹி ஸீனி, சீனிற்கு ஃபத்ஹா செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். சீனுக்கு ஃபத்ஹா செஞ்சு வாசிக்கணும். வலம்மிஹா, இன்னும் அந்த சீனுக்கு லம்மு செய்தும் வாசிக்கலாம், சுஹூலியத் என்பதாகவும் வாசிக்கலாம் சொல்றாங்க. வலம்மில் ஹாஇல் முஹ்மலத்தைனி, இன்னும் அந்த இரண்டு அதாவது புள்ளி வைக்கப்படாத அந்த ஹாவிற்கு லம்மு செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ புள்ளி வைக்கப்படாத ஹா இருக்குதா, அங்கு நம்ம ஷத்து செய்து லம்மு செய்து நம்ம வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன சொல்றாங்க பாருங்க, சியாபுன், அது ஒரு ஆடை, துன்சபு இலா சஹூலின், சஹூல் என்ற நாட்டில் நெய்யப்பட்டதாக இருக்குமே அத்தகைய ஒரு ஆடையாக இருக்கும். அப்ப இந்த அர்த்தத்தை நம்ம மேல வச்சோம். அந்த சஹூல் என்று சொன்னால் அது என்ன, கரியத்தின் பில் யமனி, யமன் நாட்டில் உள்ள ஒரு சின்ன ஊர், அதுதான் சஹூல் என்ற ஊர் என்பதாக சொல்கிறார்கள். வல் குர்சுஃபு, குர்சுஃப் என்ற அந்த வார்த்தையாகிறது அல் குத்துனு, பருத்தி என்பதாக இருக்கும். அப்ப பருத்தி துணி, அந்த பருத்தி துணியால் நெய்யப்பட்ட ஒரு வெண்மை நிற ஆடை என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு முந்தைய ஹதீஸ் நம்ம பார்த்திருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஆடை வெண்மை நிற ஆடை தான் சிறந்த ஆடை, அதனால் நீங்கள் கஃன் செய்வதாக இருந்தாலும் அந்த வெண்மை நிற ஆடையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எப்படி சொன்னார்களோ அந்த வார்த்தையை போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஃனும் அது போலவே ஆகியிருந்தது. அப்ப வெண்மை நிற ஆடை என்பது கஃன் செய்வதற்கு ரொம்ப சிறப்புக்குரிய ஆடை அதுதான் என்பதை இந்த ஹதீஸை கற்பித்து தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, 9வது ஹதீஸ், இன்னும் 787வது ஹதீஸ். வஅன்ஹா, இந்த ஹாவுடைய லமீர் இதற்கு முந்தைய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து செல்கிறது. அப்ப இந்த ஹதீஸும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. காலத், அவர்கள் சொன்னார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். ஸாத கதாத்தின், ஒரு காலை பொழுதில் வெளியேறினார்கள். வ அலைஹி, இன்னும் அவர்களின் மீதோ மிர்துன், ஒரு மேலாடை என்பது இருந்தது, ஒரு போர்வை என்பது இருந்தது. முரஹலுன், அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு போர்வை என்பது இருந்தது. மின் ஷஅரின் அஸ்வத, மின் ஷஅரின் அஸ்வதின், கருப்பு நிற முடியால் செய்யப்பட்ட, அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு மேலாடை என்பது அவர்களின் மீது இருக்கும் நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதில் வெளியேறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அப்ப மிருத்துன்னு சொன்னா மேலாடின்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய ஒரு போர்வனை வச்சுக்கலாம், மேல போத்தக்கூடிய போர்வை என்று வைத்துக் கொள்ளலாம். முரஹல் என்று சொன்னால் இந்த இடத்துல அது அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அது என்ன அலங்காரம் சொன்னா, ஒரு ஒட்டகத்தினுடைய திமிழ் இருக்குமா இல்லையா, ஒட்டகத்தினுடைய அந்த திமிழுடைய உருவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அலங்காரம், அந்த அலங்காரம் செய்யப்பட்டதான ஒரு மேலாடையாக அது இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள்.
சொல்றாங்க பாருங்க. அல் மிருத்து, மிருத்து என்ற அந்த வார்த்தையாகிறது பி கஸ்ரில் மீமி, மீமிற்கு கஸ்ர் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் மிருத் என்பதாக. வஹுவ அதுவாகிறது கிசா உன், மேலாடை என்பதாக இருக்கும். கிசா உன்னா மேலாடை, போர்வை, அது போல வைத்துக் கொள்ளலாம். வல் முரஹலு, முரஹல் என்ற வார்த்தையாகிறது பில் ஹா இல் முஹ்மலதி, புள்ளி வைக்கப்படாத ஹாவை கொண்டு வாசிக்க வேண்டும் முரஹல் என்பதாக. ஹுவ அதுவாகிறது அல்லதி எத்தகையது என்று சொன்னால் ஃபீஹி அந்த அதிலே இருக்கும் சூரத்து ரிஹாலில் இப்லி, ஒட்டகத்தினுடைய திமிலுடைய ஒட்டகத்தின் திமிலின் சூரத் உருவம் என்பது அதில் இருக்கக்கூடியதாக இருக்குமே, அத்தகைய ஒரு துணியாக இருக்கும். அப்ப அத்தகைய ஒரு துணிதான், அத்தகைய ஒரு போர்வைதான் என்று சொல்கிறார்கள். மேல இந்த அர்த்தம் தான் நம்ம கொடுத்தோம். வஹிய அதுவாகிறது அல் அக்வாரு, அந்த திமிழுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த திமிழ்கள் இருக்குதா இல்லையா, அதனுடைய அந்த திமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்வைகள் என்ற அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கே சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது ஒரு கருப்பு நிறமான ஒரு போர்வையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்த்தியவர்களாக வெளியேறினார்கள் என்று சொல்றாங்க. அப்ப கருப்பு நிற ஆடை என்பது கூடுமாகும் ஆகுமாகும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் இந்த பாடம். அப்ப அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அணிந்திருக்கிறார்கள் கருப்பு நிற ஆடையை, அதனால் போர்வை அணிந்திருக்கிறார்கள், மேலாடை அணிந்திருக்கிறார்கள். அதனால் கருப்பு நிறம் என்பது தடை செய்யப்பட்டது கிடையாது இஸ்லாத்தில். அது ஒரு கூடுமாக்கப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்கின்றது, ஆடையாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க 10வது ஹதீஸ், இன்னும் 788வது ஹதீஸ். வஅனில் முகைரத் இப்னு ஷுஅபத ரலியல்லாஹு அன்ஹு, ஷுஅபா என்பவருடைய மகனான முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. கால, அந்த முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குந்து நான் ஆகியிருந்தேன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات லைலத்தின், ஒரு இரவு பொழுதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஆகியிருந்தேன். ஃபீ மசீரின், பயணம் செய்யக்கூடியவனான நிலையில். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்துல இரவு நேரத்துல நான் ஆகியிருந்தேன் என்று சொல்றாங்க. அப்ப அந்த சமயத்தில் ஃபகாலலி, என்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அமஅக மாஉன், தண்ணீர் என்பது உன்னோடு இருக்கின்றதா, தண்ணி வச்சிருக்கியாப்பா, உன்னோட தண்ணி வச்சிருக்கிறியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது குல்து, நான் சொன்னேன், நஅம், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்பொழுது ஃபனஸல அன் ராஹிலதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த வாகனத்தை விட்டும் அவர்கள் இறங்கினார்கள். அது என்ன வாகனம் சொன்னா, பிரயாணத்துக்காக தயார் செய்யப்பட்ட ஒட்டகம். அந்த ஒட்டகத்துல தான் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒட்டகம் என்ற அந்த வாகனத்தில் இருந்து விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். இறங்கி ஃபமஷா, அவர்கள் நடந்தார்கள். ஹத்தா, இறுதியில் தவாரா, அவர்கள் மறைந்து விட்டார்கள். அப்ப மறைந்து விடும் அளவிற்கு அவர்கள் நடந்தார்கள். ஃபீ சவாதில் லைலி, அந்த இரவினுடைய இருளில், அந்த இரவினுடைய இருள் இருக்குமா இல்லையா, அந்த இருட்டு, அந்த இருட்டில் அவர்கள் மறையும் அளவிற்கு அவர்கள் நடந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காணோம், அவங்க அப்படியே இறங்கி நடந்து போனாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அப்போ இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க, நான் ஷரஹ்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கேட்டதற்கு காரணம் மலம் ஜலம் கழித்து விட்டு சுத்தப்படுத்துவதற்காக கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் இப்படி அந்த இருளில் மறைந்து போக காரணம் என்ன, யாரும் நாம் மலம் ஜலம் கழிப்பதை பார்த்து விடக்கூடாது, ஒரு நல்ல மறைவிடமான ஒரு இடத்தை தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள் சொல்றாங்க. அப்போ அப்படி போய்விட்டு சும்ம பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். அப்பொழுது ஃபஅக்ரக்து அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் ஊற்றினேன். மினல் இதாவதி, இதாவத்துன்னு சொன்னா ஒரு சின்ன தோல்பை, ஒரு தண்ணீரை நிரப்பக்கூடிய ஒரு சின்ன தோல்பை. அப்ப அந்த தண்ணீர் பை, அந்த பையிலிருந்தும் நான் தண்ணீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஊற்றினேன். அப்போ அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கை கால்களை கழுவி கொள்வதற்காக நான் ஊற்றினேன்னு சொல்றாங்க. அப்பொழுது ஃபகஸல வஜஹஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை கழுவினார்கள். வ அலைஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்தது ஜுப்பத்தும் மின் சூஃபின், ஒரு கம்பளியால் செய்யப்பட்ட, கம்பளியால் ஆன ஒரு ஜுப்பா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலாடை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்தது என்று சொல்றாங்க. இப்ப கம்பளியில செய்யப்பட்டிருக்குமா இல்லையா ஜுப்பா, அப்படிப்பட்ட ஒரு துணியில் செய்யப்பட்ட அந்த ஜிப்பா என்பது போட்டிருந்தாங்க என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, பலம் யஸ்தத்யா, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்தி பெறவில்லை, ஐயுஹ்ரிஜ ذراعைஹி, தன்னுடைய 2 முழங்கைகளையும்
வெளியேற்றுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்தி பெறவில்லை. மின்ஹா அந்த ஜுப்பாவில் இருந்து. அப்போ அந்த ஜுப்பாவுடைய அந்த இதுல மாட்டிக்கிச்சு கை, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்கைகள் மாட்டி விட்டது. அப்ப எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. எதனால் டைட்டா இருக்குதுன்னு சொன்னா அந்த ஜிப்பாவினுடைய கைகள் என்பது ரொம்ப குறுகிய நிலையில இருந்துச்சு, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வெளியே எடுக்க முடியாமல் அவர்கள் சக்தி பெறாமல் இருந்தார்கள். ஹத்தா இறுதியில் அஹ்ரஜஹுமா அந்த தன்னுடைய இரண்டு முழங்கைகளையும் அவர்கள் வெளியேற்றினார்கள். மின் அஸ்ஃபலில் ஜுப்பத்தி அந்த ஜுப்பாவினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்தும் அவர்கள் வெளியேற்றினார்கள். அப்ப ஜுப்பாவினுடைய கீழே இருந்து அப்படியே தலையில் எடுப்போமா இல்லையா, கையை மாட்டிக்கிச்சுன்னா அந்த மாதிரி கீழ்புறத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கையை வெளியேற்றினார்கள். வெளியேற்றிவிட்டு ஃபகஸல திராஇஹி தன்னுடைய அந்த இரண்டு முழங்கைகளையும் அவர்கள் கழுகினார்கள். வமஸஹ பிரஅஸிஹி தன்னுடைய தலையை அவர்கள் மஸஹ செய்து கொண்டார்கள், தண்ணீரை கொண்டு தடவி கொண்டார்கள். தும்ம பிறகு அஹ்வைது லிஅன்ஸஅ ஹுஃபைஹி அவர்களுடைய இரண்டு கால் உறைகளையும் கலற்றுவதற்காக நான் ஆயத்தமானேன். அப்போ அவங்க ரெண்டு கால் உறைகளை கலற்றி விடுறதுக்காக நான் போனேன். அதை எப்படியோ கலற்றிடலாம், நம்ம கழட்டி விடுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படின்னு போகக்கூடிய அந்த சமயத்துல ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹுமா அந்த இரண்டு காலுறைகளையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். ஃபஇன்னி ஏனென்றால் நிச்சயமாக நான் அத்கல்துஹுமா அது இரண்டையும் நான் நுழைத்து விட்டேன். தாஹிரத்தைனி அது இரண்டையும் சுத்தப்படுத்தியவனான நிலையில் அது இரண்டையும் நான் நுழைத்து விட்டேன். அப்ப அது ரெண்டத்தையும் நான் சுத்தப்படுத்தி தான் நான் போட்டிருக்கிறேன், அதனால கலற்ற வேண்டிய அவசியம் என்பது கிடையாது, அதை விட்டுருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல சொன்னாங்க. இன்னும் சொல்றாங்க வமஸஹ அலைஹிமா இன்னும் அந்த இரு கால் உறைகள் இருக்குதா இல்லையா, அந்த கால் உறைகளின் மீது அவர்கள் தண்ணீரை தடவி கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுல இருந்து ஒரு ஷரியாத் சட்டத்தை எடுக்கிறாங்க. ஹுஃபைன்னு சட்டம் இருக்குதா இல்லையா, சாக்ஸி போட்டிருக்கிறேன்னு சொன்னா நம்ம உது செய்து விட்டு அந்த சாக்ஸி போட்டிருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கலற்றி கால கழுவணும் என்ற அவசியம் கிடையாது, அந்த சாக்ஸுக்கு மேலால் தண்ணீரை தடவி கொண்டால் போதும் என்ற சட்டத்தை இந்த ஹதீஸிலிருந்து எடுக்குகிறார்கள். இந்த சட்டத்திலிருந்து இமாமர் மக்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. மற்றொரு அறிவிப்பில் வரக்கூடிய செய்தியை சொல்றாங்க பாருங்க. வஃபீ ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, வஅலைஹி இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஜுப்பத்துன் ஷாமியத்துன் ஷாமியத் என்று சொல்லப்படக்கூடிய ஷாமியத் என்ற ஊரில் நெய்யப்பட்ட ஜிப்பா என்பது இருந்தது. அது எத்தகையது என்று சொன்னால் லையகத்துல் கும்மைனி அதனுடைய இரண்டு கைகள் என்பது, அந்த ஜிப்பாவினுடைய இரண்டு கைகள் என்பது ரொம்ப குறுகிய ரொம்ப நெருக்கமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஷாமியத் என்ற ஊரில் சார்ந்த அந்த ஜிப்பாவாக இருந்தது என்று சொல்றாங்க. அப்போ ஷாமியத் என்ற நெய்யப்பட்ட ஜிப்பாவா இருக்குமா அந்த ஊர்ல செய்யப்பட்ட ஜிப்பா, அது எப்படின்னா கை ரொம்ப குறுகி இருக்கும், கையை நுழைச்சிட்டேன்னு சொன்னா வெளியே இருக்க கஷ்டம், அது போல ஒரு குறுகிய நிலையில் இருந்தது என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் மற்றொரு அறிவிப்பில் சொல்லக்கூடிய செய்தியும் சொல்றாங்க. வஃபீ ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, அன்ன ஹாதிஹில் கலியத நிச்சயமாக இந்த சம்பவம் என்பதாகிறது. அப்ப இந்த நிகழ்வு இருக்குதா இல்லையா, மேல சொல்லப்பட்ட இந்த நிகழ்வு என்பது கானத் அது ஆகியிருந்தது தபூக்குடைய யுத்தத்தில் ஆகியிருந்தது. தபூக்கு போர் இருக்குதா இல்லையா, இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான போர், அந்த போருடைய சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு என்பது இருக்கின்றது என்பதை நமக்கு இந்த அறிவிப்பின் மூலம் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க ஜுப்பத்து மின் சூஃபின் என்ற ஒரு வார்த்தை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா எப்படி இருந்துச்சு, ஒரு கம்பளியால் நெய்யப்பட்ட ஒரு ஜிப்பாவாக, கம்பளி துணி இருக்குதா இல்லையா அப்படி நெய்யப்பட்ட ஜிப்பாவாக இருந்தது என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த பாடம் என்பது கம்பளியலாலான துணிகளை போட்டுக்கொள்வது கூடுமாகும், அது ஆகுமாக்கப்பட்ட காரியம், ஜாயிஸ் என்பதை வலியுறுத்தக்கூடிய பாடம். அப்ப இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கம்பளியலான போர்வைகளை மேலாடையாக ஜிப்பாவாக போட்டிருந்தார்கள் என்பதை இதன் மூலம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 118வது பாடம், அதை பார்ப்போம் வாங்க. அதனுடைய தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹபாபில் கமீசி. கமீஸ் அணியுதல் என்பது முஸ்தஹப், அது சுன்னத்தான ஒரு ஆகுமாக்கப்பட்ட ஒரு விருப்பத்தக்க காரியம் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது என்று சொல்லித்தராங்க. அதான் கமீஸ்ன்னு சொன்னா முதல்ல என்னன்னு விளங்கிக்கணும். கமீஸ் என்பது சாதாரண சட்டை என்பது கிடையாது,
இப்ப இந்த காலத்துல நம்ம சொல்றோமா இல்லையா, அப்பான்னு சொல்றோமா இல்லையா? அப்பா என்பது என்ன? நம்மளுடைய கழுத்துல இருந்து கால் வரையிலும் இருக்குமா இல்லையா அப்பா? ஒரு பெரிய ஒரு ஆடையாக இருக்கும். ஒரே ஆடையாக இருக்குமா இல்லையா? கீழாடை ஒண்ணும் கிடையாது. அப்போ மேல கீழ எல்லாம் ஒரே ஆடை. கால் வரையிலும் இருக்கக்கூடிய ஆடை தான் கமீஸ். அந்த கமீஸ் அணிவது என்பது அது ஒரு சுன்னத். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் போட்டிருக்கிறார்கள், அணிந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அதன் காரணமாக கமீஸ் அணிவது சுன்னத் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இப்ப பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 789வது ஹதீஸ். அன் உம்மி சலமத ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியாரான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. காலத் அவர்கள் சொன்னார்கள், கான அஹப்ப சியாபி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் ஒரு ஆடை என்பது மிகவும் விருப்பமானதாக ஆகியிருந்தது. அது அல் கமீசு, கமீஸ் என்பதாகும் என்று சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கமீஸ் என்ற இந்த ஆடை இருக்குதா இல்லையா, அது ரொம்ப பிடித்தமான ஆடையாக இருக்குமா. பெரும்பாலான நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமீஸ் இட்டுக் கொண்டார்கள் என்று சொல்வார்கள். அதனாலதான் இப்போ உலமாக்களை பார்க்கும் பொழுது, ஆலிம்களை பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல ஒரு மஜ்லிஸ் வந்துருச்சுன்னு சொன்னாலோ, இல்ல முக்கியமான இடத்திற்கு செல்லும் பொழுதோ, ஃபங்க்ஷனுக்கு செல்லும் பொழுதோ கமீஸ் அணியக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியும். அப்ப கமீஸ் அந்த அப்பா அணிந்து கொண்டு போறாங்க இல்லையா, அது ரொம்ப கண்ணியமா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கமீஸ் அணிஞ்சிட்டு தலப்பா கட்டினா அவருடைய வக்காரத், அந்த சூரத் என்பது, அவர்கள் காணப்படக்கூடிய உருவம் என்பது ரொம்ப கண்ணியமானதாக இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலாக கமீஸை அணிந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லித் தராங்க, வெண்மை நிற கமீஸை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்கு அதிகமான ஹதீஸ்களின் மூலம் பார்க்க முடிகிறது. அப்போ கமீஸ் அணியிறது சுன்னத்து, அதுவே வெண்மை நிறத்தில் அணியிறது இன்னும் ஒரு கூடுதல் சுன்னத், இன்னும் சிறப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நமக்கு இதன் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரவாஹு அபூ தாவூத், இன்னும் ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு. இந்த ஹதீஸனை அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த பாடம் என்பது கமீஸை குறித்தும் பேசக்கூடிய பாடம், அந்த அப்பாவை குறித்தும் பேசக்கூடிய பாடம். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஆடைகளிலேயே கமீஸ் என்பது ரொம்ப பிரியமானதாக இருந்துச்சு என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள். இப்ப பிரியமானதுன்னா அடிக்கடி அவர்கள் விரும்பி போட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கமீஸ் என்பது போடுவது சுன்னத், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தான நடைமுறை, முஸ்தஹப்பான நடைமுறையாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் இந்த 7வது ஹதீஸை குறித்த செய்திகள், இந்த 8வது ஹதீஸை குறித்த செய்திகள், இந்த 9வது ஹதீஸை குறித்த செய்திகள், இந்த 10வது ஹதீஸை குறித்த செய்திகள் முழுவதுமாக பார்த்து, பின்பு இந்த 118வது பாடத்தை குறித்த அந்த பாட தலைப்பிற்கான செய்திகளையும், அதில் இடம்பெறக்கூடிய 1வது ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், செய்திகள் அனைத்தையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் எதை படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 119வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.